ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜூன் 17 பொன்னி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து எல்லாரும் கோயில்ல உட்காந்து சக்கரை பொங்கல் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ பிரீத்திக்கு கொடுக்கும்போது பிரீத்திக்கு ஒரு கால் வருதுன்னு சொல்லிட்டு பிரீத்தி போய் பேச போயிடுறாங்க. இப்போ மீதி 2 இருக்குன்னு சொல்லிட்டு பொன்னி என்ன சொல்றாங்க, இங்க ஏதாவது சின்ன குழந்தைங்க விளையாண்டுட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு பொன்னி அங்கேருந்து வெளியில வந்து அங்க பக்கத்துல இருந்த குழந்தைங்களுக்கு குடுத்துட்டு திரும்பும்போது தான் பிரீத்தி வந்து அவங்க அம்மா, அப்பா கிட்ட ஃபோன்ல பேசிட்டு இருக்காங்க. "என்னம்மா நீ புரியாம பேசிட்டு இருக்க? அப்பா கிட்ட குடுன்னோனே, நீங்க பாட்டுக்கு எதுவும் பண்ணாதீங்கன்னு" சொல்லிட்டு ரொம்ப கோவமா பேசிட்டு, ஃபோன வச்சுட்டு திரும்புறாங்க. இவங்க பேச ஆரம்பிச்சதுலேருந்து முடியிற வரைக்கும் பொன்னி அங்க தான் நின்னு கேட்குறாங்க. ஆனா திரும்பி பார்த்தோனே பிரீத்தி அப்படியே ஷாக் ஆயி நிக்கிறாங்க. "இவ எப்போ வந்தான்னு தெரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு. "என்ன பொன்னி?" சாரி. அப்போ பொன்னி வந்து ரொம்ப சந்தோஷத்துல பிரீத்தி கிட்ட போய் கேட்குறாங்க. "உங்க அம்மா, அப்பா எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சா? நீங்க கோவமா பேசிட்டு இருந்தீங்கல்ல, நான் கேட்டேன்" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்போ பிரீத்தி என்ன சொல்றாங்கன்னா, "இல்ல என் ஃப்ரெண்டோட அம்மா, அப்பா. அவ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். நான் அவங்க கிட்ட அப்படிதான் உரிமையா பேசிக்குவேன்" அப்படிங்கிற மாரி பொன்னிகிட்ட வந்து பொய் சொல்றாங்க. ஆனா பொன்னியால அத நம்பவே முடியல. "இல்ல நீங்க கோவமா பேசிட்டு இருந்தீங்களேன்னோனே, இல்ல அவ கொஞ்சம் அப்ராட்ல இருக்கிறா. உங்க வீட்ல ஏதோ பிரச்சனையா? அவளால வர முடியாதுல்ல. அதனால என்ன பேச சொன்னா" அப்படிங்கிற மாரி பிரீத்தி சமாளிச்சுட்டு போயிடுறாங்க. ஆனா பிரீத்தி சாரி பொன்னி இன்னும் அதுலேருந்து வெளியில வரவே இல்ல. இப்போ இவங்க வந்து அவங்க அம்மா, அப்பா கிட்ட தானே பேசிட்டு இருந்த மாரி இருந்துச்சு அப்படிங்கிற யோசனையிலேயே பொன்னி இருக்காங்க. இங்க வீட்ல என்ன ஆகுதுன்னா, பொன்னி வந்து சிவானிக்கு வந்து தல சீவி விட்டு 2 பேருமா பேசிட்டு இருக்காங்க. அப்போ பொன்னிக்கு வந்து சிவானி வந்து அடம் பிடிக்கிறா. "எனக்கு வந்து நல்லா அழகா ரெட்ட சடை பின்னி விடுங்க. எப்பவும் ஒரே மாரியே கட்டி விடுறீங்கன்னோனே" இப்போ பொன்னி கட்டி விட்டுட்டு, "இந்த மாரி தான் அன்னைக்கு வந்து வீடியோ பார்த்து எனக்கு வந்து சக்தி வந்து கட்டி விட்டாருன்னோனே, நான் போய் எல்லார்கிட்டயும் சொல்லவா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எல்லார்ட்டயும் சொல்லக்கூடாது" அப்படி சொல்லிட்டு பொன்னி வந்து சிவானி கிட்ட பேசிட்டு இருக்கும்போதே, பிரீத்தியோட மொபைல் வந்து அங்க டேபிள்ல இருக்குது. அது வந்து ரிங் ஆகுது. சிவானி என்ன பண்றா, நான் எடுத்து பேசுவேன்னோனே, பொன்னி அப்படின்னா பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்குள்ள, சிவானி அட்டெண்ட் பண்ணி ஸ்பீக்கர் போட்டுருதா. அங்க வந்து பிரீத்தியோட அப்பா பேசுறாரு. "அம்மாடி பிரீத்தி" அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வாய்ஸ் பொன்னிக்கு நல்லாவே தெரியுது. அப்பன்னா அவங்க வந்து கட் பண்ணிடுறாங்க. இப்போ பிரீத்தி வந்தோனே, "இந்த மாரி உங்களுக்கு மொபைல் வந்துச்சு ஃபோன் வந்துச்சு. நான் தான் எடுத்து பேசினேன்" சிவானி சொன்னோனே, பிரீத்தி அத எடுத்து பார்த்துட்டு, "சரி நான் பேசிக்கிறேன்னு" சொல்றாங்க. இப்போ பொன்னி டவுட்ட பிரீத்திகிட்டயே கேட்குறாங்க. "அது உங்க அப்பா குரல் மாரியே தானே இருந்துச்சு" அப்படின்னோனே, இப்பவும் பிரீத்தி பொய் சொல்லி சமாளிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஆனா பொன்னிக்கு டவுட் கிளியர் ஆகவே இல்ல. "இல்ல இது அவங்க அப்பா வாய்ஸ் தான் எனக்கு நல்லா தெரியுமேன்னு" சொல்லிட்டு பொன்னி வந்து அப்படியே டவுட்லயே இருக்காங்க. இங்க கீழ என்ன ஆகுதுன்னா, ஜெயாக்கு வந்து கொஞ்சம் கோல்டு வர மாரி தொண்டை கரகரன்னு இருக்குன்னு சொல்லி ஹாட் வாட்டர்லாம் கேட்டு குடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ பொன்னி "நம்ம கஷாயம் போட்டு குடுக்கவான்னு கேட்போமா?" அப்படின்னு சொல்லி குழப்பத்திலேயே அங்க உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து ஜெயாவே பொன்னிய கூப்ட்டு கஷாயம் போட்டு தர சொன்னோனே, ரொம்ப சந்தோஷத்துல ஓடி போய் போட போறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்னன்னா, பொன்னி கஷாயத்த கொண்டு வந்து ஜெயா கிட்ட குடுக்குறாங்க. அவங்க குடிக்க குடிக்க அவங்க ஃபேஸே ஒரு மாரி ரியாக்ஷன் மாறுது. கடைசியில பொன்னி அப்படியே ஒரு மாரியா பார்க்குறாங்க. அதோட அந்த ப்ரோமோ எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.